புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து ஆட்டோ தொழிலாளர்களின் கோரிக்கைகளான ரெபிடோ பைக் டாக்ஸி செயலியை தடை செய்ய வேண்டும், 2 சக்கர வாகன வாடகை நிலையங்களில் ஓலா ஊபார் போன்ற வாகனங்களை தடுத்து நிறுத்த வேண்டும், அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தை 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து செயல்படுத்த வேண்டும், பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அரசு சார்பில் ஆட்டோ செயலியை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கைகளை மக்களிடம் விளக்கி 13, 14, 15 ஆகிய 3 நாட்கள் பிரச்சார இயக்கம் நடைபெற்றது. மேலும் கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியர், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர், போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர், போக்குவரத்து துறை ஆணையர், தொழிலாளர் துறை ஆணையர் ஆகியோரை சந்தித்து அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டது. ஆனால் இன்று வரை அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் வரும் காலங்களில் நிறைவேற்றி தருவதாகவும், நீங்கள் போராட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. மேற்படி கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. மேலும் அவற்றை நிறைவேற்றுவதற்காக அதிகாரப்பூர்வமாக உத்தரவாதமும் அரசு சார்பில் அளிக்கப்படவில்லை. இந்த கோரிக்கைகள் ஏதோ இன்று நேற்றல்ல, 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தொடர்ந்து போராட்டம் நடத்தியும் அரசு சார்பில் அவ்வப்போது அந்த போராட்டங்களின் போது நிறைவேற்றுகிறோம் என்று வாக்குறுதி அளித்தும் தொடர்கதையாக ஆட்டோ தொழிலாளர்கள் பார்த்து வருகின்றனர். மேற்படி கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ தொழிலாளர்கள் திட்டமிட்டவாறு இன்று ராஜா திரையரங்கம் அருகில் இருந்து ஆட்டோவுடன் பேரணி சட்டமன்றம் நோக்கி நடைபெற்றது. அனைத்து கிளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் உட்பட 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் மேற்படி கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்று சட்டமன்றம் முன்பு வாகனங்களை நிறுத்திவிட்டு புதுச்சேரி NR BJP அரசை வலியுறுத்தி முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.